இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் எபேசியர் 1:14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். தேவனுக்கு எல்லாருமே சொந்தம்தான். ஆனால் நாம் தேவனை சொந்தமாக ஆக்கிக்கிட்டோமான்னு யோசித்து பார்க்கணும். தேவன் நம்மளை சொந்த ஜனமாக ஏற்றுக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோமான்னு யோசித்து பார்க்கணும். தேவன் நம்மளை ஒவ்வொரு தடவையும் தவறுகள், ஆபத்துகள், பாவங்கள், இச்சைகள், பழிவாங்கிற குணங்கள், பேராசைகள், அந்நிய தேவர்கள் வழிபடுற விஷயங்கள், இப்படிப்பட்ட விஷயத்தில் இருந்து மீட்கும்போது நம்ம அந்த மீட்பை, ரட்சிப்பை முழுமையாக ஏற்றுக்கிட்டோமா, அதை நம்ம யோசித்து பார்ப்போம். தேவன் குடி போதை பழக்கத்தில் இருந்து நம்மளை மீட்டெடுத்து நல்ல ஒழுக்கமுள்ள மனுஷனாக வாழ வைக்கும்போது மறுபடியும் அந்த பழக்கத்துக்கு அடிமையாகும்போது நாம் தேவனை சொந்தமாக்கிக்கிற தவறிடுறோம். அதே போல் தேவனுக்கும் நம்ம இடம் கொடுக்கறது இல்லை. நம்மளை சொந்த ஜனமாக ஏற்றுக்க வைக்கிறதுக்கு தேவனுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் போயிடுறோம். அதே போல் மற்ற தவறுகளும் இப்படிப்பட்ட விஷயத்துலேருந்து கண்டிப்பாக தேவன் நம்மளை மீட்டெடுத்திருப்பார். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பார். அந்த தவறுகளை மறுபடியும் நம்ம செய்யாமல் இருந்தால் தான் தேவனை நாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டோம்னு அர்த்தமாகும். தேவனை நம்ம சொந்தமாக ஆக்கிக்கிட்டால் தான் தேவன் நம்மளை சொந்த ஜனமாக ஏற்றுக்குவார். அதுக்கு நாம் தேவன் கொடுத்த மீட்பையும் ரட்சிப்பையும் சரியான வழியில் செயல்படுத்தும் போது தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது தான் தேவனுடைய மகிமையும் புகழ்ச்சியும் நம்மளை கொண்டு எல்லாருக்குமே வெளிப்படுத்துவார். ஆமேன்.